வணக்கம். நான் உங்கள் போன்ஜி பரத். கொஞ்சம் தாமதமான வாழ்த்து தான். 2017 எல்லாருக்கும் சிறப்பான ஆண்டுகளாக அமைய வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு மனித நேயத்தை மீட்டெடுக்கும் ஒரு அற்புத ஆண்டாக உலக மக்களுக்கு அமைய வேண்டும் என்ற ஆசையுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஆண்டை துவங்குவோம். 2016 மிகப்பெரிய நிகழ்வுகள் எல்லாமே தமிழகத்தில் நடந்தது. அதுல பல முக்கிய வழக்குகள் இருக்கு. பல முக்கிய சம்பவங்கள் மக்களுக்கு தெளிவுபடாமலேயே மறைந்து கொண்டு இருக்கின்றது. சமீப காலத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் 570 கோடி ரூபாய் ரயில் கொள்ளை, சுவாதி கொலை வழக்கு, ராம்குமார் கொலை வழக்கு, இறுதியாக மரணமடைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம். இவைகள் எல்லாம் மர்மம் முடிச்சு அவிழ்க்கப்படாமல் 2017 துவங்குறோம். இந்த 2017 இந்த வழக்குகள் எல்லாம் ஒரு தீர்வுக்கு வருமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய அரசியல் நிலவரத்தில் சந்தேகம்தான். இப்ப நான் உங்ககிட்ட முக்கியமா பேச போறது ஜெயலலிதா அவர்களின் மரணத்தின் உண்மை வெளிவருமா வராதா, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து தான். ஜெயலலிதாவோட மரணத்தை சுவாதி மரணத்தில் இருந்த மர்மங்களை மறைத்தது போல், ராம்குமார் மரணத்தில் இருந்த மர்மங்களை மறைத்தது போல், ஜெயலலிதா மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மங்களையும் மறைக்க முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதற்கு நான் மிகப்பெரிய உதாரணங்கள் நிறைய சொல்லலாம். இப்ப நீதிபதி வைத்தியநாதன் பேசின அந்த வார்த்தைகளுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக தொண்டர்கள் சின்ன சின்ன போராட்டங்கள் நடத்துற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாங்க. சிஆர் சரஸ்வதியோட வார்த்தைகள், வெளிநாட்டு மருத்துவர்கள் எல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிற மருத்துவர்கள் எல்லாம் பொய் சொல்லுவாங்களா? அப்ப அப்பல்லோ நிர்வாகம் பொய் சொல்கிறதா அப்படிங்கிற கேள்வி வருது. அதுக்கப்புறம் வெங்கையா நாயுடு, ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் எதுவும் இல்லை, மறைக்க எதுவும் இல்லை, நீதிமன்றம் கேட்டால் கொடுப்போம், மக்கள் இத்தனை பேர் கேட்கிறப்ப நீங்க ஏன் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி இன்னும் எழுகிறது. இறுதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் இப்போ வைகோ பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னா, ஜெயலலிதா மரணத்தை நாங்க கொச்சப்படுத்திட்டோம் அப்படிங்கிறாரு. கொச்சைப்படுத்தியது யார்? திரு வைகோ. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் இறுதி சடங்குகளை சரியான முறையில் செய்தீர்களா? அவரது ஆத்மாவை கொச்சைப்படுத்தியது யார்? இவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்களே, அதாவது நீதிமன்றம் இது குறித்து எல்லாம் கருத்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற ரீதியில மறைமுகமா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீதிமன்றம் எதற்காக? இதெல்லாம் எதை நோக்கிய பயணமாக எனக்கு படுகிறது என்றால், சுவாதி கொலை வழக்குல எப்படி உண்மைகள் மறைக்கப்பட்டதோ, பல உண்மைகள் மறைக்கப்பட்டது. இதுக்கப்புறம் அதை தோண்டி எடுக்க முடியாத அளவுக்கு புதைக்கப்பட்டு விட்டது. ராம்குமார் மரணம், அந்த ராம்குமார் மரணத்திலும் பல உண்மைகள் மறைக்கப்பட்டது, இன்று புதைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இப்பொழுது ஜெயலலிதாவின் மரணமும். ஜெயலலிதா மரணம் குறித்து பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டாலும் அரசியலில் இன்று ஆதாயத்திற்காக செயல்படுபவர்கள் எல்லாருமே பணத்தை வாங்கிக்கிட்டு ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இல்லை அப்படின்னு தான் பேசிட்டு வர்றாங்க. தீபக் நம்ம கோவமா 67 நாள் அங்க இருந்தேன் ஊன்ட்டு பேசுறாரு. 67 நாள் இருந்தேன் அப்படிங்கிறீங்க. நீங்க ஏன் நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை? கால்கள் நீக்கப்பட்டதான்னு கேட்கிறோம். அந்த கேள்வி கால்கள் நீக்கப்பட்டது இந்த காரணத்திற்காக அப்படின்னு விளக்கம் ஏன் இவ்வளவு தூரம் மர்மம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க பதில் சொல்லவில்லை? கால்கள் நீக்கப்பட்டது இதான் காரணம் அப்படின்ட்டு சொன்னா ஓகே, ஒரு நம்பகத்தன்மை எங்களுக்கு வரும். அதை சொல்லல நீங்க. இல்ல கால்கள் நீக்கப்படல அப்படின்னு அதுக்காவது ஒரு விளக்கம் கொடுக்கல. கீதா, ஜெயலலிதாவோட தோழி, மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, ஜெயலலிதா உடலை பதப்படுத்தி தான் நீங்க கிட்டத்தட்ட 30-40 நாள் வச்சிருந்தீங்க அப்படிங்கிறாங்க. அவங்கள திட்டமிட்டு கொலைதான் செஞ்சிருக்கீங்க, ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொலைதான் செஞ்சிருக்கீங்கிறாங்க. கராத்தே மாஸ்டர் உசேனி அவரும் திட்டமிட்ட கொலை அப்படின்ட்டு ஆணித்தரமா அடிச்சு சொல்றாரு. ஏற்கனவே ஒரு முறை நீங்க கொலை முயற்சி செய்த போது அதை தடுத்தவன் நான் அப்படின்ட்டு அவர் அந்த ஆதாரங்களை எடுத்து பேசுறாரு. இந்த அளவுக்கு விஷயங்கள் சென்று கொண்டிருக்கும் போது இதை வாயடைக்கும் விதமாக வைகோ பேசுவதற்கு யார்? அவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினரா? கிடையாது. அந்த கட்சியோடு கூட்டணியில் இருப்பவரா? கிடையாது.
ஆனா ஏன் பேசுறாரு? உங்களுக்கும் இந்த மரணத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எழுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஆர் சரஸ்வதி மருத்துவமனை வாசலிலே உட்கார்ந்து மண் சோறு சாப்பிடுறோம், அதை சாப்பிடுறோம், இதை சாப்பிடுறோம்ட்டு மிகப்பெரிய நாடகம் ஆடிய சிஆர் சரஸ்வதி அவங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய அக்கறை? பொன்னையன் என்ன அவருக்கு அக்கறை? தினசரி அறிக்கை கொடுத்தது அவர்தான். இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஆட்கள் இவர்கள். இவங்க எல்லாருமே எதை நோக்கினா நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லாம தொடர்ந்து அதை மூடி மறைக்க தான் பாக்குறாங்க. என்ன காரணம் என்றால் தேவைப்பட்டால் உடலை தோண்டி எடுக்க உத்தரவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லியிருக்காரு. ஒருவேளை உடல் தோண்டி எடுக்கப்பட்டால் உங்க குட்டுலாம் வெளிவந்துரும் அப்படிங்கறக்காக இப்ப இருந்தே நீங்க காய் நகர்த்த ஆரம்பிக்கிறீங்க. அப்ப மிகப்பெரிய தப்பு நீங்க பண்ணிருக்கீங்க. அந்த தப்பை மறைக்க போராடுறீங்க. இப்ப இறுதியா நான் என்ன சொல்ல வர்றேன்னா, சுவாதி கொலை வழக்கு போல, ராம்குமார் கொலை வழக்கு போல, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மங்களும் மறைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால், இது நீங்க அரசியல்வாதியவோ வேற யாரை நம்புனீங்கனாலும் கண்டிப்பாக நடக்காது. மக்கள் குரல் கொடுத்தால் மட்டுமே நடக்கும். ஆர்டிஐ இதன் மூலம் தகவல் கேட்டதற்கு கூட தனி நபரின் மருத்துவ விவரங்களை கூற முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். அப்ப என்னன்னா, ஜெயலலிதா மரணத்தில் என்ன மர்மம் இருக்கிறது என்பதை ஆர்டிஐ மூலம் நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. அரசியல் தலைவர்கள் யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. இதற்கான உண்மைகள் வெளிவரணும் அப்படின்னா போராட வேண்டியது உண்மையா ஜெயலலிதாவை நேசித்த மக்கள்கள் தான். எந்த மாதிரியான போராட்டங்களை அவங்க மேற்கொள்ளலாம், என்னென்ன வகையில் இதற்கான உண்மைக்கான போராட்டங்களை வழிநடத்தி செல்லலாம் என்பது குறித்து எல்லாம் நம்ம தான் முடிவு பண்ணணும். மக்கள் எழுச்சி அடையாமல் ஜெயலலிதாவின் மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மங்கள் ஒருபோதும் வரப்போவது இல்லை. விரைவில் சசிகலா நடராஜன் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். அது ஜனவரி 12ஆம் தேதி என்று ஒரு பேச்சு இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கு. உண்மையா என்பது இன்னும் 2-3 தினங்கள்ல தெரிய ஆரம்பிச்சிடும். அவங்க பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பல்வேறு நலத்திட்டங்கள் என்ற பெயரில் புதுமையான திட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. அப்ப இவங்களோட ஆட்சி அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயலலிதா மரணத்தை தானா மறந்துருவோம். அந்த உண்மைகளை கொலை செய்துவிட்டு ஆட்சி பீடத்தில் அமர்ந்து இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் மறந்து விடுவோம். இவைகளையும் இந்த தமிழகம் பார்க்கத்தான் காத்திருக்கிறது என்பது ஒரு கொடுமையான ஒரு விஷயம். மக்கள் எழுச்சி அடைவீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஆர்டிஐல இன்ஃபர்மேஷன் வரல. நடக்கக்கூடிய சம்பவங்கள் பாக்குறப்ப கண்டிப்பா அவங்களா வெளியே சொல்லவே மாட்டாங்க. ஒண்ணு நேரடியா அப்பல்லோ நிர்வாகத்தை முற்றுகையிட்டோ இல்ல அப்பல்லோ நிர்வாகத்தை கைப்பற்றியோ போராட்டம் மக்களோ ஜெயலலிதாவின் விசுவாசிகள் இவங்க எல்லாம் ஒருங்கிணைத்து நடத்தினா நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுபோல மக்கள் ஒருங்கிணைவார்களா அப்படிங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்கு. ஏன்னா கையெழுத்து நான் கேட்கிறப்ப கூட ஒரு 20,000 நபர்களிடம் கையொப்பம் வாங்கி இருந்தோம். ஆனால் நான் நம்பி ஒப்படைத்த அந்த நபர் விலை போகிவிட்டார். ஆகையினால இப்ப நான் தொடங்குறேன்னா இருந்து கையொப்பம் வாங்கிட்டு அதுக்கடுத்து ஆரம்பிச்சு போகணும். இந்த மாதிரி நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டு விட்டதால் என்னால அடுத்த கட்டம் என்ன பண்றது அப்படின்னு கூட யோசிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நிர்பந்திக்கப்பட்டேன். இதையும் தாண்டி இந்த உண்மைகள் வெளிவரணும் அப்படிங்கிற ஆசை எல்லாரையும் போல எனக்கும் உண்டு. கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியை இதுவரை கைவிடவில்லை. ஆனால் எடுத்துக்கொண்ட எந்த முயற்சியும் இதுவரை பலன் அளிக்கவில்லை என்பது உண்மை. இதன் பிறகு உண்மைகள் வெளிவர வேண்டும் என்றால், இது போன்று தவறுகள் செய்பவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட வேண்டும் என்றால் மக்கள் எழுச்சி அடைந்தால் மட்டுமே முடியும். அந்த எழுச்சியை மக்கள் நீங்கள் தருவீர்களா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். உண்மை வெல்லட்டும். நன்றி.